நீங்க காலேஜ் ஜாயின் பண்ண போறீங்களா? அப்போ காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க பார்க்கலனா, மை டியர் தம்பி, நீங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவேன். வேற ஒண்ணும் இல்ல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் 12th போர்டு எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே என்ன தெரியுமா நினைப்பாங்க, நான் ஒரு ஃபேமஸான காலேஜ்ல ஜாயின் பண்ணணும், அதுல தான் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டரமா இருப்பாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? ஃபேமஸான காலேஜ்ல ஜாயின் பண்ண என்ன தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தப்பே கிடையாது. அது உங்களோட இஷ்டம் தான். நீங்க தாராளமா சந்தோஷமா ஜாயின் பண்ணலாம். ஆனா அங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேமஸான காலேஜ்ல தான் நான் சேருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கல்ல, அங்க ஒரு சில பேர் மார்க்ஸ் கம்மியா இருப்பாங்க, இல்லைன்னா அந்த காலேஜ் உட்பட ரிலிஜியன் அண்ட் கேஸ்ட் படி பின்தங்கி இருப்பாங்க. இதுல என்ன ப்ரோ தப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் சேர்ந்தா ஃபேமஸான காலேஜ்ல தான் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டாரமா இருக்கீங்கல்ல, அவங்க தான் இதுல மாட்டுவாங்க. என்னன்னா, அந்த உள்ள மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலேஜ்ல உனக்கு சீட்டு வேணும்னா நீ ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் பே பண்ணினா கண்டிப்பா உனக்கு கொடுக்கப்படும். சப்போஸ் நீங்க மார்க் அதிகமாவே இருந்தாலுமே, இந்த மார்க்ல நிறைய பேர் இருக்காங்கப்பா, உனக்கு வேணுமா இல்ல அவங்களுக்கு தட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க காசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இதுல என்னப்பா இருக்கு, அவங்க கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அங்கதான் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவானா, அவங்க அப்பா அம்மா கிட்ட ப்ரெஷர் பண்ணுவான். என்னன்னு, இது ஒரு ஃபேமஸான காலேஜ், கண்டிப்பா சீட்டு கிடைக்கும், நான் கண்டிப்பா லைஃப்ல நல்லா வந்துருவேன், இந்த காலேஜ்ல படிச்சா சூப்பரா ஆயிடுவேன், சோ அதனால இந்த காலேஜ்ல எனக்கு சீட்டு வேணும், அவங்க இந்த அமௌண்ட் கேட்கறாங்க, குடுன்னு சொல்லி பெத்தவங்கள அந்த ஸ்டூடெண்ட் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிப்பான். இதனால என்ன ஆகும்? அவங்க அம்மா அப்பா கடன் வாங்கி அந்த குழந்தைக்கு காலேஜ் ஃபீஸும் கட்டிடுவாங்க. ஐ மீன் ஃபீஸ் இல்ல, டொனேஷன், ஃபீஸ் தனியா கட்ட வேண்டியது இருக்கும். இதுல காசு இருக்கிற பேரண்ட்ஸ் கொடுக்குறான்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்க அப்பா அம்மா கிட்ட நிறைய காசு இருக்கு, நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அன்றாட வாழ்க்கையை மூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதனால என்னப்பா நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணா நான் சூப்பரா ஷைன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களோட ஸ்கில்ஸ் தான் உங்களை ஷைன் ஆக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்டர் விஜய் லோயலா காலேஜ்ல படிச்சாரா? அவர் என்னவா இருக்காரு? தமிழ்நாட்டோட சிஎம் இருக்காரு. அவர் அதுக்கு படிச்சாரா? உழைச்சாரு, அதனால தமிழ்நாடுக்கு சிஎம் ஆயிட்டாரு. சோ அப்துல் கலாம் என்ன பண்ணாரு? அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சாரா? ஆனா இந்தியாவுக்கு பிரசிடென்டே ஆனாரு. சோ டிஃபரன்சஸ் இருக்கு. நீங்க என்ன படிக்கிறீங்க, எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க, அதெல்லாம் வித்தியாசம் கிடையாது. உங்களுக்கு என்ன திறமை இருக்கு, அந்த திறமையில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, கண்டிப்பா நீங்க லைஃப்ல ஷைன் ஆவீங்க. சோ நான் ஒரு சின்ன ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேமஸான காலேஜ்ல தான் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட ப்ரெஷர் பண்ணாதீங்க. அவங்க கிட்ட காசு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, என் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸை நான் இங்க பிரேக் பண்றேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இது. ஒரு ஃபேமஸான காலேஜ்ல சேர்ந்தாதான் சேருவேன் அப்படின்னு இருக்காதீங்க. படிப்பு எங்க படிச்சாலும் படிப்பு தான். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பேரண்ட்ஸ் ஃபீலிங்ஸ். லவ் யூ. ஹாப்பியா காலேஜ்ல சேருங்க, ஹாப்பியா படிங்க, லைஃப்ல நல்லா ஷைன் ஆகுங்க. எந்தெந்த டிகிரி என்னென்னலாம் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன்.